ஹே ஆமி, நான் உங்கள் ஜெஸி. ஸோ இன்றைக்கான ஒரு புது வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகாவோட பர்த்டேல. ஸோ அவருக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். சாரி, இதில் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும், கோல்டு எனக்கு. ஸோ நான் கஷ்டப்பட்டு ஏதோ பேசிட்டேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நம்ம வாங்க இன்றைக்கான வீடியோக்களை போகலாம். வாங்க வாங்க. இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு 4-5 லாரி தான் காட்டுறாங்க. ஹைவே ரோட்டில் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு செக் போஸ்ட் பார்த்த உடனே அப்படியே நிறுத்துகிறாங்க எல்லோரும். ஏ, இப்போ தானடா 2 செக் போஸ்ட் தாண்டி வந்தோம், இன்னொன்று வேலை இருக்குது, என்ன பண்ணுறது இதை? இருடா, பாஸ் கால் பண்ணலாம். சரி, ஓகே, பாஸுக்கு கால் பண்ணு. இப்போது இந்த சைட்லேருந்து சுகா தான் கால் எடுக்கிறாரு. சொல்லுங்க. பாஸ், அது வந்து நாங்கள் 2 செக் போஸ்ட் மேலே தாண்டிட்டோம். இந்த சைடு பார்த்த முகம் மாதிரியே இல்லை, அதான் ஒரு டவுட்டில் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓகே, நான் செக் பண்ணிட்டு கால் பண்ணுறேன். ஓகே பாஸ். இப்போது இந்த சைடில் சுகா வேறு ஒரு பர்சனுக்கு கால் பண்ணி பேசிட்டும் வச்சிடறான். இப்போது திருப்பியும் அவங்க ஆளுங்களுக்கு கால் பண்ணி, ஓகே, அந்த குட்ஸ்லாம் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வாங்க. பாஸ் என்னாச்சு? நீங்கள் பேசிட்டிங்கன்னா இதை எடுத்துகிட்டு போயிடலாம் பாஸ். எடுத்துகிட்டு வாங்கன்னா வரணும், தேவையில்லாமல் இந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, புரியுதா? ஓகே பாஸ், ஓகே. இப்போது அப்படி சுகாவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. சுகா ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போது எல்லாருக்கும் தொடையெல்லாம் நடுங்குது சுகாவை பார்த்த உடனே. ஸோ இப்போ எல்லாரும் வந்து நிற்கிறாங்க பொறுமையாக. பாஸ் வந்துட்டோம். ஓகே, இந்த குட்ஸ்லாம் எடுத்துகிட்டு டெரஸ் போங்க. ஓகே பாஸ். எதுக்குடா டெரஸ்க்கு? எடுத்துகிட்டு போடா கேட்காம. இப்போது எல்லாருமே அந்த ட்ரக்ஸ் தான் எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க. இப்போது சுகா அப்படியே நடந்து வரா மேலே. இப்போ எல்லாருமே தள்ளி நிற்கிறாங்க. பாஸ், வச்சுட்டோம். என்ன பாஸ் பண்ணுறது? நம்ம 2 செக் போஸ்ட் தாண்டிட்டோம். நான் பார்த்துக்குறேன். சரி, அவனை கூப்பிடு. யார் பாஸ்? இங்கே வேலை செய்கிறவனை கூப்பிடு. ஓகே பாஸ். இப்போது அங்கே அங்கே இருக்க மேடும் வந்துடுறாங்க. இப்போது சுகா தான். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதோ இருக்கே இந்த புறாலாம், அதோட காலில் வந்து நம்ம போகிறோம். பாஸ், என்ன? ஆமாம், வேறு வழி இல்லை. ஏன்னா வந்திருக்கிறது நியூ கமிஷனர், அவங்ககிட்டலாம் பேசி சமாளிக்க முடியாது இப்போதைக்கு. ஸோ இப்போது நம்ம இது தான் பண்ணி ஆகணும். என்கிட்ட ஒரு 200 இருக்குது, இது கல்லெல்லாம் கட்டி நம்ம அனுப்ப போகிறோம், சரியா? ஓகே பாஸ். நாங்கள் ஏதாச்சும் பண்ணணுமா? வேணாம், இதோ இவன் பண்ணுவான், உங்களோட இன்னொருத்தர் பானே எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்கிட்ட கேட்குறான். அந்த மேடும் வந்து பதில் சொல்கிறாங்க. ஸோ ஒரு 4-5 பேர் வராங்க. வந்துட்டு அந்த புறாவோட கட்டி விடுறாங்க. ஸோ எல்லாமே போயிட்டே இருக்கு. இப்போது சுகா பக்கத்தில் வந்து ஒரு பர்சன் நின்றுட்டு, என்ன மச்சான், எல்லாம் நல்லா போதா என்ன? நல்லா போகுதுடா. என்ன இந்த சைடா? இல்லை, ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். அது இல்லைடா, இந்த நியூவாக ஒரு கமிஷனர் சேஞ்ச் ஆகிருக்கான், அவனை சமாளிக்கணும் டைம் எடுக்கும், அதான் நம்மளே இதை பண்ணிடலான்னு. அது என்னமோ கரெக்டு தான், நீயும் எவ்வளோ கொடுக்குற, ஆனால் எவனுங்களும் மடிய மாட்டுறானுங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி காசு வாங்கிட்டு போயிடுறானுங்க. அவனுங்க மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு காசை மட்டும் வாங்கிட்டு ஓடிடுறானுங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி. நான் பண்ணுறது. சரி மச்சான், நீ பாரு, நான் போகிறேன். டேய் ஜங்கு, எங்கடா போகிற? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலை? அதெல்லாம் ஒரு வேலை இருக்குது, போகணும் நம்ம, வரியா என் கூட? ஓகே மச்சான், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் ஜங்குக்கும் இப்போது வேற எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி திருப்பியும் வந்து சுகா மேலே வந்து பார்த்துட்டு போகிறான். ஓகே, எல்லாம் ஓகே தானே? பாஸ், பாதி முடிஞ்சிருச்சு பாஸ். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. பாஸ், நான் கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன கேட்க போகிற? இல்லை, இதெல்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துருமா? இல்லை பாஸ். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக்கு, அதான் இப்போ போயிட்டு தூது அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறீங்க. ஏய், இல்லை பாஸ், அதுக்கு இல்லை, கரெக்டாக போய் சேர்ந்துருமான்னு அது டவுட்டு. எல்லாம் கரெக்டாக போகும். இது யார் வளர்த்தது? நான் வளர்த்த புறா. எனக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும் எல்லாம்.
எல்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துரும். கவலைப்படாத. இது என்னோட காசு தானே, நீ ஏன் ரொம்ப வருத்தப்படுற? இல்லை பாஸ், என்னதான் இங்கே நான் வேலை செஞ்சாலும் இது நம்ம பொருள்ன்ற மாதிரி தானே பாஸ் இருப்போம். இல்லை எனக்கு புரியல. இல்லை அப்படி இல்லை பாஸ். அப்போது நீ ஏன் எடுத்திருக்க அப்படி தானே? ஐயோ பாஸ், அப்படிலாம் இல்லை பாஸ், நான் போய் எடுப்பேனா பாஸ்? செக் பண்ணுறோம் ஒரு நாள். பாஸ் அதெல்லாம் இல்லை பாஸ். சரி, நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து போயிடுறான். இந்த சைடில் சுகாவும் ஜங்குக்கும் காரில் போயிட்டுருக்காங்க. இப்போது ஜங்குக் தான், மச்சான் என்னடா அப்படியே டபுள் ஆக்ஷன் கொடுக்குற நீ? ஏய் என்னடா? இல்லை அங்கே பார்த்தா அப்படி இருக்க, இப்போ வேற என்னடா? டேய் நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது, அதான். ஆனால் மச்சான் நீ நிஜமாவே அண்ணியனா இல்லை அம்பியான்னு தெரிலடா எனக்கு. ஏன் எதுக்கு இந்த டவுட்டு? இல்லை சொன்னேன், நான் அம்பியும் இல்லை அண்ணியனும் இல்லை. அப்போது ரெமோவா? பார்க்கணுமா ரெமோவா? அந்த கர்மத்தோட நான் ஏன் பார்க்கணும், போடா. இப்போ அப்படியே ஒரு புக் ஷாப் முன்னாடி தான் நிறுத்துறாரு ஜங்குக். இப்போது சுகான் ஜங்குக் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு நிறைய புக்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்படியே அந்த புக்குக்கும் பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வராங்க வெளியே. இப்போது சுகா அந்த புக் எடுத்துகிட்டு வரும்போது எதிர்க்க ஒரு பர்சன் தான் வந்து அப்படியே முட்டிடுறாங்க. சுகா கையில் இருக்க புக்ஸ்லாம் அப்படியே கீழே விழுது. இப்போ அந்த பர்சன் தான், ஐயோ சாரி சாரி ப்ரோ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க புக்லாம் அப்படியே எடுத்து கொடுக்குறான். சுகா தான் அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறான். சாரி இந்தாங்க. அறிவில்லையா? எங்கே கண்ணை வச்சு பார்த்துட்டு வரேன். சாரி, நான் தெரியாமல் தானே அடிச்சிட்டேன், எதுக்கு இவ்வளோ கோவம் போகிறீங்க? யாரும் தெரிஞ்ச வந்து இடிப்பாங்களா? உன்னை பார்த்தா தெரிஞ்சு வந்து இடிக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? அவ்வளோதான் உங்களுக்கு? என்ன நான் யார் நினச்சிக்கிட்டீங்க? இந்த காலேஜோட ரவுடி நான். யார் நீ? ரவுடி? ஆமாம் நான் ரவுடி தான். பார்க்குறேன் நானும் அதை. பாருங்க வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பர்சனும் ஓடிடுறாங்க. இப்போ சுகா தான் முறைச்சிட்டே அப்படியே காரில் போய் ஏறுறான். ஜங்குக் சிரிச்சிட்டே இருக்கான். ஏன்டா இப்படி முறைச்சிட்டே இருக்கா? டேய் என் லுக்கே அப்படிதான், சும்மா முறைச்சிட்ருக்கான். ஏய் சிரிப்பா இருக்குடா மூச்சை பார்த்தா, கொஞ்சமாவது சிரிடா, கியூட்டா. அதெல்லாம் எனக்கு வராது. ஐயா எவ்வளோ அழகான ஒரு பையன் வந்து இடிக்கிறான், என்னன்னா முறைச்சிட்ருக்க? ஏய் சரி விட கார் எடு போகலாம். இப்போது அப்படியே சுகா வீட்டுக்கும் வரான். ஸோ அவன் வந்து டெரஸில் போய் பார்க்குறான் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அவனும் வந்து அவன் ரூமுக்கு வந்து அந்த புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதெல்லாம் உட்காந்து படிச்சுட்ருக்கான். புக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே அவனும் போய் தூங்குறான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே கோட் சூட்லாம் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு தான் கிளம்பிட்டுருக்கானே. இப்போது ஜங்குக் தான் வந்து அப்படியே பிக் பண்ணிவிட்டு அவன் ஒரு இடத்துல போய் ட்ராப் பண்ணுறான். இப்போது சுகாவும் ஒரு இடத்துக்குள்ளே அப்படியே நடந்து போகிறான். குட் மார்னிங் சார் சொல்லிட்டு எல்லாருமே வந்து மார்னிங்கே விஷ் பண்ணுறாங்க. ஸோ சுகா அப்படியே உள்ளே நடந்து போயிட்டுருக்கான். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ். ஓகே, ஸோ அவனும் ஸ்டாஃப் ரூமில் போயிட்டு என்ன சப்ஜெக்ட்டுன்னு கேட்டுட்டு அவனோட ரூமில் போயிட்டு உட்காந்துட்ருக்கான். சுகா ஒரு பார்ட் டைம் ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஒரு கிளாஸ்குள்ளே தான் போகிறான். எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி சுகாவை வாயப்படந்து பார்த்துட்ருக்காங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் நியூ ப்ரொஃபஸர். ஸோ நான் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு சுகா. இந்த சைட் லாஸ்ட் பெஞ்சில் ஒரு பர்சன் தான் அப்படியே குனிஞ்சு டேபிள் கடியில் என்னமோ பண்ணிகிட்ருக்கான். இப்போது சுகா அதை பார்த்துட்டு லாஸ்ட் பெஞ்சில் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இப்போது அந்த பர்சன் தான் அப்படியே எட்டி பார்க்குறாங்க. அது ஜிமின் தான். அப்படியே க்யூட்டாக எட்டி பார்க்குறாரு. சுகாவுக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி சிரிப்பு வருது. பட் அதெல்லாம் அடக்கிட்டு அப்படியே பார்க்குறான். என்ன பண்ணுறாங்க? சார் அது வந்து எங்க வா. எதுக்கு? இங்கே வான்னா வரணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினும் பொறுமையாக ஒரு அடியாக எடுத்து வச்சுட்டு வரான். நாளைக்கு வந்து சிந்துருவியா? இல்லை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு சுகா முன்னாடி நிற்கிறான். எல்லாரும் உட்காருங்க. நானும் உட்காருவா?
இங்கே நில்ல. ஆ நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ண உனக்கு தெரியலையா என்ன? நான் ஒன்றும் பண்ணலையே. பார்த்தேன். என்ன பண்ணிட்டு இருந்த பெஞ்சு கடியில்? ஆ அதுவா? சும்மா. என்ன சும்மா? இல்லை, ஒன்றும் பண்ணல. இப்போது சுகா தான் அந்த பெஞ்ச் கிட்ட போய் நிற்கிறான். ஐயோ, பாத்திர போகிறாரு. என்ன பண்ணிட்டு இருந்தேங்க? அது நான் நான் வந்து சுகா தான் இப்போது பெஞ்ச் கடையில் அப்படியே பார்க்குறான், எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கும் கீழே குனிஞ்சு பார்க்குறான். அவனுக்கு எதுவுமே தெரியல. ஸோ அப்படி கை வச்சு தொட்டு பார்க்குறான். பார்த்தா அங்கே பப்ளிகாம் தான் இருக்கே. அதை தெரியாமல் தொட்டுடுறான். அப்படியே சுகாவோட கையில் ஃபுல்லாக வந்து ஒட்டிக்குது. ஸோ நம்ம பப்ளிகாம் வந்து இழுத்தா எப்படி நீட்டாக வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி வந்து சுகாவோட கையில் ஃபுல்லாக வந்து ஒட்டிக்குது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. சுகா தான் இப்போது ஒரு டெத் ஸ்கேர் கொடுக்குறாரு. அப்படியே எல்லாருமே சைலண்ட்டாக தலை குனிஞ்சபடி உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே, நான் தான் சொன்னல எதுவுமே இல்லைன்னு. இது என்ன? அது ஜஸ்ட்டு பப்ளிக்காக தான். நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவசரத்தில் நான் வந்து கீழே ஓட்டிட்டேன். ஓட்டுறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா என்ன? அது வந்து நான் எடுத்துடலான்னு நினச்சேன் பேப்பர் வச்சு. அதுக்குள்ளேயே உங்கள் கையில் மாட்டி யாருக்குண்டா? என்னது? ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினியும் பக்கத்தில் போயிட்டு அந்த பப்ளிகாம்லாம் கையில் ஒட்டியிருக்கோம்ல அதெல்லாம் எடுத்து விடுறாரு. ஸோ சுகாக்கு இது சுத்தமாக பிடிக்கல, ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. ஜிமினா அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது சார் வாங்க நானே கூட்டிகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணுறேன். வேணாம், நானே பார்த்துக்குறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே நிற்கிறான். சுகா தான் போயிட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காரு ரெஸ்ட் ரூமில். இப்போது ஜிமினும் பின்னாடி வந்துட்டு, சாரி சார், தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் இப்படி நடக்காது. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நேற்றுலேருந்து நீ திமிரா தான் பண்ணிகிட்ருக்க. நானும் வேணும்னே பண்ணலையே, தெரியாமல் அன்எக்ஸ்பெக்டடாக தானே நடந்தது. இது நான் தெரிஞ்சு பிளான் போட்டால் பண்ண நீங்கள் அங்கே கை வைப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து போய்ட்றாரு. இப்போ ஜிமின் தான் என்ன உருன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் இப்போ கிளாஸ்க்கு வந்து உட்காந்துறான். சுகா தான் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே அப்படியே வேன் பார்த்துட்ருக்காங்க சுகாவையே. சுகா செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். அவர் ஒரு கோட் சூட் தான் போட்டிருப்பாருன்னு சொன்னல, அது ஒரு மாதிரி செம்ம கிளாஸாக இருக்கு. ஜிமினே வாயை பொழுது பார்த்துட்ருக்கான் கொஞ்ச நேரத்துக்கு. அழகாக இருக்கான், ஆனால் திமிராகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் பார்த்துட்ருக்காரா. இப்போது பெல்லம் அடிக்குது. அவரோட கிளாஸ் முடிஞ்ச பிறகு அவராக போயிட்டுறாரு. இப்போது ஜிமின் தான் அப்படியே பூனைக்குட்டி மாதிரி சுகாவோட பின்னாடி போயிட்டுருக்கான். ஸோ சுகா திரும்பி பார்த்துரு, என்ன எதுக்கு என் பின்னாடி வரா? ஒன்னியலே சும்மா நான் அந்த சைடு போகிறேன், உங்கள் பின்னாடி யார் வந்தா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகாவாக ரூம்குள்ளே போயிடுறான். இப்போது காலேஜும் ஓவர் ஆகிடுதா. சுகா தான் இப்போது கார் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு செம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். ஸோ அந்த இடத்துக்கும் ரீச் ஆகிட்டு அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே நடந்து போகிறான். உள்ளே மாதம் நடந்து போயிட்டு சேர் இழுத்துட்டு அப்படியே கிளாஸாக உட்காடுறான். உட்காந்துட்டு அப்படியே சிகரெட் எடுத்துகிட்டு ஸ்மோக் பண்ணுறான். இப்போது சுகா தான், ஹாய் சார், ஐ எம் சுகா மெயின் யோங்கி. சார் நீங்களா? ஆமாம், நானே தான். என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன? கேள்விப்பட்டிருக்கேன். போதை கை தானே நீ? போதையை விற்கிறவன் தான், போதை கையெல்லாம் இல்லை. ஓ, அப்படி கூட சொல்லுவீங்களா? சரி சொல்லுங்கள், என்ன இந்த பக்கம்? நீங்கள் புது கமிஷனராமே, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி பார்த்துட்டிங்களா, போங்க. என்ன சார் டீலிங் பேச வந்திருக்கேன், போங்க போங்கன்றீங்க. சொல்லுங்கள் எவ்வளோ? என்ன எவ்வளோ? உங்கள் செக் போஸ்ட்டுக்கு எவ்வளோன்னு கேட்டேன். செக் போஸ்ட்டுக்கு எவ்வளோவா? சார் அப்படி நான் லஞ்சம் வாங்கிலாம் பழக்கமே இல்லை. நீங்கள் தப்பான ஆள்கிட்ட வந்து கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது உங்களுக்கு வேணாம் அப்படி தானே? வேணாம் சார், எனக்கு அந்த பழக்கமும் கிடையாது, பிடிக்கவும் பிடிக்காது. போகிறீங்களா இங்கேருந்து? ஓகே
உன் கண்ணு முன்னாடி அந்த ட்ரக்ஸ்லாம் போகும் பார்க்குறியா? எப்படி எப்படி போகும்? போகும், அதெல்லாம் போகும். நானும் பார்க்குறேன் எப்படி நீ அந்த குட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு. பாரு, நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா இப்போது டேபிள்லே 3 தட்டு தட்டிட்டு அப்படியே வரான். இப்போது திரும்பி பார்த்துட்டு, நிஜமா இந்த டீலிங் வேணாமா என்ன? நான் சும்மா சொல்ல. 5C. 5Cயா? ஆமாம், 5C தரேன். 5Cன்னொடனே நான் வந்து வாயை பிளந்துட்டு வந்து கேட்பேன்னு நினைக்கிறியா? எனக்கு தேவையில்லை. நான் நேர்மையாக உழைக்கிறவன், மக்களுக்காக நேர்மையாக இருக்கவன். எனக்கு அப்படிப்பட்ட காசில் தான் கொஞ்சம் சாப்பிட்ணுன்னா அப்படி ஒரு காசே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் இருக்க போலீஸ் சொல்கிறான். சுகாவும் ஒரு மாதிரி ஸ்மித் பண்ணிவிட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இந்த போலீஸ் சைடில் இருந்து ஃபுல்லாக சுகா வச்சு நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த மூவ் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது சுகா தான் இங்கே ஹாயாக உட்காந்துட்டு புக் படிச்சிட்ருக்காரு. அவர் எந்த ஒரு பிளானும் போடல, அவர் பாட்டுன்னு ஜாலியாக புக் படிச்சிட்ருக்காரு. ஸோ சுகாவோட ஃபேஸ் வந்து யாருக்கும் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டார். ஜஸ்ட் அவரோட நேம், அவர் நேம் தான் ஒரு பிராண்ட் மாதிரி அவருக்கு. ஸோ அவரோட ஃபேஸ் யாருக்கும் தெரியாது. அவர் போகும்போதெல்லாம் ஒரு மாஸ்க் அண்ட் ஒரு ஹேட் போட்டிருப்பார், அப்புறம் கூலிங் கிளாஸ். இப்படி தான் சுகாவை தெரியும். மற்ற யாருக்குமே சுகாவோட ஃபுல் ஃபேஸ் தெரியாது. காலேஜில் மட்டும்தான் அவர் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார். ஃபேஸ்லாம் தெரியிற மாதிரி காலேஜுக்கு மட்டும்தான் வருவார். ஸோ இந்த சைட் திருப்பியும் அவர் காலேஜுக்கு வராரு. இப்போது ஜிமினோட கிளாஸ்க்கும் போகிறாரு. அங்கே போயிட்டு வழக்கம் போல் லெசனும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. சொல்லி கொடுத்துட்ருக்கும்போதே 2-3 பசங்க டவுட் கேட்குறாங்க. இப்போ சுகா தான் ஓகே, நேற்று சொல்லி கொடுத்ததுல எந்த ஒரு டவுட்டும் இல்லையா என்ன நீங்கள் கேட்குறீங்க? சார் இருக்கு, உங்ககிட்ட கேட்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்கிறான். ஒரு பொண்ணும் ஆமாம் சார், எங்களுக்கு பயமாக இருக்குது உங்ககிட்ட கேட்க. கேட்கலாம். இப்போது அது வந்து இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டவுட் கேட்குறாங்க. ஸோ சுகாவும் சொல்லி கொடுத்துட்டு அப்படி இந்த பக்கம் திரும்புகிறான். ஜிமின் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான் டேபிளில் படுத்து. சுகா அப்படியே ஜிமின் கிட்ட போய் நின்றுட்டு அந்த டஸ்டர் இருக்கும்ல அது பேக் சைட் திருப்பிட்டு பொட்டுன்னு அடிக்கிறான் டேபிள் மேலே. ஜிமின் தான் இப்போது தூக்கத்தில் அப்படியே எழுந்துச்சு நின்றுட்டு குட் மார்னிங் சார். யாருக்கு குட் மார்னிங்? சார் எப்போ வந்தீங்க? ஓ, நான் வந்தது கூட தெரியாமல் நீ தூங்கியிருக்க அப்படி தானே? இல்லை சார், அது அது வந்து என்ன வந்து நீ என் ஸ்டாஃப் ரூமுக்கு வா. சார் வான்னு சொன்னேன். இப்போது அப்படியே சுகாவோட ஸ்டாஃப் ரூமில் தான் காட்டுறாங்க. சுகா டேபிளில் உட்காந்துட்டு அப்படியே ஜூஸ் குடிச்சிட்ருக்கான். ஜிமின்னா அப்படியே கதுவரமாக நின்றுட்டுருக்கான். என்ன உள்ளே வர மாட்டியா என்ன? இல்லை. வாங்க. கிளாஸும் கவனிக்க மாட்டுற, ஒழுங்காகவும் இல்லை என்ன? நான் ஒன்று கேட்கவா? கேளுங்க. என்ன? இல்லை, நான் பாடம் எடுக்கிறது என்ன தூக்கமாக இருக்கா என்ன? யார் சொன்னா அப்படின்னு? நீ தான் நல்லா தூங்குனியே, அதிலே தெரியுது. நான் தூங்கலை, சும்மா கண்ணை மூடி யோகா பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி ஒரு யோகா வீடியோ பார்த்தேன்னா அது ரொம்ப நல்லதான், மார்னிங் டைமில் பண்ணுறது. அதான் யோகா பண்ணிகிட்டு இருந்தேன். 12 மணி தான் உனக்கு காலையிலையா என்ன? 12 மணி ஆகிடுச்சா? யோகா வந்து கிட்டத்தட்ட நான் 2 ஹவர் எடுத்துட்டேன் போல். அப்போது கிளாஸ் ஃபுல்லாக தூங்கிட்டே இருந்த அப்படி தானே? ஐயோ, நானே உளறிட்டேனே. தூங்கிட்டேன்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோ தூங்கிட்டேன். என்னது? அது தூங்கிட்டேன் கிடையாது, யோகா பண்ணிகிட்டே இருந்தேன்னு சொன்னேன். நீ வந்து சரியில்லை, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும். என்னது பனிஷ்மெண்ட்டா? ஆமாம், பனிஷ்மெண்ட் தான் தர போகிறான். ஐயோ, பனிஷ்மெண்ட்டுனா பனிஷ்மெண்ட்னா அப்போ கிசுதான். ஐயோ ஜாலி. ஜமீன் ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே குதிச்சிட்ருக்காரு. இப்போது சுகா தான் அப்படியே ஜமீனுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அந்த டேபிள் இருக்கும்ல அது அப்படியே கொஞ்சம் மாதிரி சாஞ்சிருக்காரு. இப்போது சுகா பார்த்துட்டு
என்ன ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கா? என்ன பனிஷ்மெண்ட்னா அவ்வளோ பிடிக்குமா என்ன? ஆ யார் சொன்னா? பிடிக்கும் ஆனால் பிடிக்காது. ம். ஓகே, கிட்ட வா. ஆ ஐயோ கூப்பிட்றாரே கிட்ட. ஆ, ம், வந்துட்டேன். ம். இன்னும் கிட்ட வா. இன்னும் கிட்டயா? ஐயோ இது போதுமா? ம். போதும். சரி, கண்ணு மூடு. கண்ணு எதுக்கு? கண்ணு மூடு. ஓ என்னை பார்த்துட்டு கிஸ் பண்ண முடியாது போல. வெக்கப்படுறாரு. ஓகே ஓகே கண்ணு மூடுறேன். மூடிட்டேன். ம். ஓகே. இப்போ சுகா தான் அப்படியே ரெண்டு ஹேண்ட்ஸையும் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கை தேய்ச்சிட்டு அப்படியே தலை வரைக்கும் கை எடுத்துகிட்டு போகிறான். ஜிமின் தான் அவளுக்குள்ள ஐயோ கிஸ் பண்ண போகிறாரே. அவரே ஹேண்ட்ஸமாக தான் இருந்தார். ஐயோ என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. சீக்கிரம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜமீன். சுகா தான் இப்போது கரெக்டாக அவன் தலைக்கிட்ட எடுத்துகிட்டு போயிருப்பான். இப்போது டொங்கன் வந்து மண்டையிலே கொட்டுறான். ஜமீன் அப்படி தலைமலை கை வச்சுட்டு என்ன பண்ணீங்க வலிக்குது தலை. டர்ட்டி மைண்டா நீ இந்த வயசுலேயே? என்ன தலை வலிக்குது, ஏன் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை தைச்சிட்டே நிற்கிறான் ஜமீன். இப்போ சுகா தான் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு சிரிக்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா? எனக்கு வலிக்குது தெரியுமா? நீ என்ன நினச்சா பனிஷ்மெண்ட்னா? பனிஷ்மெண்ட்னா முட்டி போட விடுவீங்க, அப்புறம் தோப்பு கண்ணு போட விடுவீங்கன்னு நினச்சேன். ஓ அப்படிதான் நினச்சேன். என்ன? ஆமாம். ஏன்? அக்ரி பண்ண. என்ன நான் இப்போ தோப்பு கண்ணையும் முட்டியும் போடணுமா? ஆமாம் பண்ண. நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீங்கள் ரொம்ப நல்லவர் தெரியுமா? எனக்கு உங்களை பற்றி தெரியும் நல்லா, அதனால தான் நான் வந்திருக்கேன் இங்கே. ஓ எல்லாம் வந்திருக்க மாட்டேன் அப்படி தானே? அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு என்ன இப்போ நான் முட்டி போடணும் அவ்வளோதானே? ஆமாம். ஓகே. இப்போது ஜெமினும் முட்டி போட போகிறான். அப்போது சுகா வந்து பார்த்துட்டு இல்லை நான் பண்ணுறேன். முட்டி போடுறேன். எப்படி போடக்கூடாது? வேறு எப்படி? நீஸ்க்கு மேலே இருக்கணும் உன்னோட பேண்ட்டு. ஆனால் என் பேண்ட்டு தூக்க முடியாதே. அப்போ என்ன கழட்டாத? கலட்டா? என்ன சார் பேசுகிறீங்க? அதெல்லாம் வேண்டாம், நான் வந்து தூக்க ட்ரை பண்ணுறேன். பண்ணு. ஓகே. இந்த சார் என்ன வெளியே ரெக்கார்டாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஸ்பீடாக இருப்பான்னு நினச்சா ரொம்ப என்னை படுத்தி எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினும் வந்து அவன் பேண்ட்டில் மேலே தூக்கிட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணியிருக்கான். ஸோ ஷிகாவும் பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே சிரிச்சிட்டே இருக்காரு. ஸோ இப்படி தான் போகுது கொஞ்ச நேரம். ஸோ எவ்வளோ நேரம் முட்டி போடணும்? நெக்ஸ்ட் பீரியடே வந்துருச்சு. நீ தானே சொன்ன முட்டி போடுறேன்னு, அப்புறம் என்ன? சரி எழுந்துரு. இந்த மனுஷன் கர்னலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினும் எழுந்து நிற்கிறான். சரி நான் போகலாமா? எங்கே போகிற? கிளாஸ்க்கு. இன்னும் தோப்பு கண்ணை போடலையா நீ? தோப்பு கண்ணையா? திருப்பியுமா? என்ன திருப்பியுமா? போடு தோப்பு கண்ணையா. தோப்பு கண்ணையை போடு. பாவம் இல்லையா? இங்கே பாருங்க, முட்டிலாம் செவன்னு ஆயிடுச்சு. எனக்கு வலிக்குது காலில். நான் போகிறேன். போகக்கூடாது, பண்ணிட்டு போ. சரி எத்தனை தோப்பு கண்ணை? ஜஸ்ட் 10 மட்டும் பண்ணிட்டு போ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து 10 தோப்பு கண்ணை போடுறான். அவனால் முடியல, ஏன்னா ஆல்ரெடி அவன் நீல் டவுன் பண்ணியிருப்பான். அவன் முட்டிலாம் வலிக்குது. ஸோ திருப்பியும் தோப்பு கண்ணை போட்டுட்டு அப்படியே லாஸ்ட் தோப்பு கண்ணையில் அப்படியே கீழே விழுறான். சுகா போய் அப்படியே தூக்கிட்டு என்ன அவ்வளோ வீக்கா என்ன நீ? ஆமாம், இப்போ தானே முட்டி போட்டிருந்தேன், அதுக்குள்ளே தோப்பு கண்ணை போட்டால் என் கால் என்னத்துக்கு ஆகிறது? சரி சரி எழுந்து உட்கார. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து ஒரு சேரில் உட்காரான். சுகாவும் வந்து அப்படியே அவன் நீல்ஸ்லாம் பார்க்குறான். ஆமாம் செவந்தான் ஆயிடுச்சு. சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பேக்கும் கொடுக்குறாரு. ஸோ ஜிமினும் அதெல்லாம் வச்சிரு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னது? இல்லை, இது சில்னஸ் கம்மியாக இருக்குன்னு சொன்னேன், அதான் குறையுதுன்னு. ஓகே நீ கிளாஸ்க்கு போகலாம். போகிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எழுந்துக்க முடியாமல் எழுந்துக்கிறான். அப்படியே தடுமாறி கீழே விழ போகும்போது சுகா அப்படியே பிடிச்சிக்கிறாரு. ஸோ ஜிமின் இப்படிக்கா விழ போயிருப்பாரு. அதாவது நம்ம ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்குல்ல, அப்படியே தரையில் விழற மாதிரி போயிருப்பாரு. சுகா அப்படியே முன்னாடி வந்து தாங்கி பிடிச்சிக்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. சார் ஏன்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போகிறாரு ஜிமின். சுகாவும் அப்படியே தள்ளி வந்துட்டு ஓகே பார்த்து போ, சரியா? ஓகே ஓகே சார். இப்போது ஜிமினும் அப்படி போகும்போது சுகாவை திரும்பி பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாரு. ஸோ இந்த சைட் சுகா அவரோட குட்ஸ்லாம் வந்து எப்படி வந்து திருப்பியும் இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போது ஜங்குக் தான் வந்துட்டு மச்சான் ஒன்று தெரியுமா? என்னடா? இங்கே வந்து போலீஸ் ரைடு வர போகிறாங்களாம். என்னது போலீஸ் ரைடா? ஆமாம் மச்சான். சரி ஓகே, வந்தால் பார்த்துக்கலாம். எப்படா? அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, விடு அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் கூட உட்காந்துட்ருக்காரு. ஸோ இப்போது 4-5 பேர் உள்ளே வராங்க அப்படியே. ஸோ நாங்கள் உங்கள் வீட்டை சோதனை பண்ண வந்திருக்கோம். பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா கூலாக வந்து உட்காந்துட்டு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. சார், நாங்கள் ஆஃபீஸர்ஸ், நீங்கள் எங்களுக்காவது மரியாதை கொடுங்க கொஞ்சமாவது. ஹலோ சார், ஆஃபீஸர்ஸ்லாம் நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கும்போது தான், என் வீட்டில் இருக்கும்போது இல்லை. சரிங்க சார், நாங்கள் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் அங்கே எங்கேன்னு போகிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய மேன்ஷன். அது சர்ச் பண்ணுறதுக்கே ஒரு அரை நாள் வேணும் போல். அரை நாள் இல்லை, முழு நாள் வேணும். ஸோ அவங்களும் போயிட்டு ஒரு இடமா செக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எங்கேயுமே எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. அவங்க திருப்பியும் வந்து நின்றுட்டு சாரி, எங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதை வச்சு தான் வந்துட்டோம், சாரி சார். அதான் சார் நான் சொன்னால் நம்ப போகிறீங்க, அதான் விட்டேன். அதானே மச்சான், எங்கள் வீட்லேயே வந்து சோதனை போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கும் இந்த சைட் பேசிகிட்ருக்காரு. இப்போது அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது சுகா கிட்ட தான் ஜங்குக்கு வந்துட்டு மச்சான் எங்கடா அது? என்னதுடா? அதான்டா நம்மளோட ஐட்டம்ஸ்லாம் எங்க? அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்குது. எங்கடா தான்? தெரிஞ்சே ஆகணுமா என்ன? ஆமாண்டா, எங்க? சரி வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு சுகா இப்போது ஒரு ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அந்த ரூம்லேயும் வந்து செக் பண்ணியிருப்பாங்க. இப்போது சுகா தான் வால்க்கு வந்து ஒரு வால்பேப்பர் இருக்கும்ல, அதை வந்து அப்படியே கிழிக்கிறாரு. கிழிச்சிட்டு அங்கே ஒரு அட்டை மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து பார்க்க டைல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டைல்ஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பார் சுகா. ஸோ அதையும் ஒரு கிழிக்கிறாரு. ஸோ கிழிச்சிட்டு அப்படியே உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போனால் ஃபுல்லாக வந்து எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. ஜங்குக்கே பார்த்துட்டு மச்சான் செவத்துக்குள்ளே வீட்டை கட்டி வச்சிருக்கியாடாடே. ஆமாம், இவனுங்கிட்டலாம் எப்படி மறைச்சி வைக்கிறது? அதான் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஓட்டையை போட்டேன். செம்ம மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. சுகா தான் ஒரு இடத்துல ஒரு முட்டு சந்தில் நின்றுட்டுருக்கான். அங்கே யாருமே இல்லை. சுகா ஒரு மாஸ்க் அண்ட் ஹேட் போட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். இப்போது சுகா கிட்ட ஒரு பர்சன் வந்துட்டு அண்ணா நான் கேட்டது இருக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். இப்போது சுகா அப்படியே அந்த பையனோட ஃபேஸ் பார்க்குறான். எவனா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே பார்க்குறான். அந்த பர்சனும் அப்படியே சுகாவை பார்த்துட்டு உங்கள் ஃபேஸ் ஏன் மறைச்சிருக்கீங்க நீங்கள்? என் ஃபேஸை பார்க்கணுமா என்ன? இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்டிருக்க நீ. எங்கே கேட்டிருக்கா? இல்லை, நீங்கள் இதை கொடுங்க. இல்லை, என்னோட ஆள்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கான். அவன் வருவான். அவன் வந்த பிறகு தான் என்னால் தர முடியும். சரி சரி, உன் பேர் என்ன? என் பேர் எதுக்கு உங்களுக்கு? தெரிஞ்சுக்க தான் கேட்டேன், வேறு எதுக்கு கேட்பாங்க? என் பேரில் உங்களுக்கு தெரிய வேணாம். இல்லை, சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். இல்லை, உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் இருக்க பர்சன் இப்போ சுகா தான். இல்லை, என் ஆள் வர வரைக்கும் பேசிகிட்டு இருக்கலாம்னு நினச்சேன். அதான் தப்பாக எடுத்துக்காத. நான் யார்கிட்டையும் வெளியெல்லாம் போய் சொல்ல மாட்டேன் உன் பேரை. சரி, என் பேர் வந்து பார்க் மின். என்னது? பார்க் மின். ஓ,
பார்க்கமேனா நீங்கள்? ஆமாம். ஏன் உங்களுக்கு டவுட் இதில்? இல்லை இல்லை, கேட்டேன். சரி, உங்கள் பேர்? என் பேரா? என் பேர் ஆகஸ்டி. ஆகஸ்டியா? ஆமாம். சரி, நீங்கள் எப்போ எடுத்துகிட்டு வருவீங்க அதை? எதை? நான் கேட்ட பொருள். வரும் வெயிட் பண்ணு. சரி. ஏன்னா இந்த இடம் ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது, அதான் கேட்டேன். வந்துடும், வெயிட் பண்ணு. சரி. ஆமாம், உங்களுக்கு என்ன ஏஜ்? நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஸ்மக்லர் ஆகுனீங்க? அதுக்கப்புறம் நிறுத்து. என்னை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும்னு இவ்வளோ ஆர்வமாக இருக்க நீங்கள்? நீங்கள் ஆர்வமாக இருக்கும்போது நான் ஆர்வமாக இருக்கக்கூடாதா? நான் ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. சும்மா போர் அடிச்சதுன்னு கேட்டேன். தனியாக இருக்கணும்னு கேட்டேன். மூஞ்ச பார்த்துட்டு நிற்க முடியல, அதான் கேட்டேன். ஓ, அதானா? நான் கொஞ்சம் ஓட்டவாய், நான் ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பேன், அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எப்படி நீங்கள் இந்த திங்ஸ்லாம் விற்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது? அதான் நான் கேட்க. உனக்கு பொருள் தானே வேணும், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் சுகாவும் கால் பண்ணுறாரு ஒரு பர்சனுக்கு. டேய், எடுத்துகிட்டு வந்தியா இல்லையாடா? இங்கே ஒருத்தன் சாவடிக்கிறான் என்ன. மச்சான் ஈரா, எடுத்துகிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் ஜங்குக் தான் சுகாவும், இருங்க இன்னும் 5 நிமிட்ஸில் வந்துடும். சரி, ஓகே. இப்போ சுகா தான் அந்த பர்சனே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ அவன் அப்படியே அந்த பர்சனை கிட்ட எடுத்து, என்ன பண்ணுறீங்க? எல்லாம் சும்மா கிரிப்புக்கு தான். என்ன கிரிப்பு? விடுங்க ஃபஸ்ட்டு என்னோட ஹிப்பா. விட முடியாது, நான் பண்ணுவேன். விடுங்க, யாரை பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த இருட்டு ரோட்டில் நீ என்னோட மட்டும்தான் நிற்கிறோம், யார் பார்க்க போகிறான்? அப்போது யாரை பார்த்தா தான் உனக்கு பிரச்சனை. நான் இப்படி பிடிச்சிருக்கிறது பிரச்சனை இல்லை, அப்படி தானே? நான் அப்படி சொல்லி விடுங்க. என்ன விட முடியாது. உன் லிப்ஸ் என்னடா ரசகுல்லா மாதிரி இருக்கு. என்னது ரசகுல்லாவா? விட போகிறீங்களா இல்லையா நீங்கள்? நான் அதுக்கப்புறம் கத்திடுவேன். எங்க கற்று பார்ப்போம். ஹெல்ப், யாராவது இருக்கீங்களா? எங்க பாருங்க. என்னடா பண்ணுற? கூப்பிட்றேன். இப்போ மட்டும் நான் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். எங்க ஹெல்ப்பு கூப்பிட்டு. அது வந்து யாராவது இருக்கீங்களா? இருக்காங்க, இதோ நினைக்கிறேனே, நான் தான். நீங்கள் இப்படிலாம் என்னை டீஸ் பண்ணக்கூடாது. என்னை விடுங்க, நான் போகிறேன். முடியாது. எப்படா இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் மாதிரி இடுப்பை வச்சுட்டு ரசகுல்லா மாதிரி ஒரு லிப்ஸை வச்சுட்டு எப்படா நான் விட சொல்கிறேன்? என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனால எதுக்கு என் ஹிப்பை பிடிச்சிட்டு இப்படி அங்கே இங்கன்னு சொல்லி வர்ணிக்கிறீங்க? எனக்கு பிடிக்கல, என்னை விடுங்க, நான் போயிடுறேன். விட முடியாது, எனக்கு இது வேணும். என்ன வேணும்? இது. இதுன்னா? ஒன்று அங்கே எங்கேயோ மேலங்கிலையும் போயிட்டே இருக்கேன், அது வேணும். என்ன மேலங்கிலையும் போகுது? டேய், நான் வாய சொன்னேன்டா. வாயா? பயந்துட்டேன். இந்த லிப்ஸ். சுகா அப்படி மாஸ்கோடே கிஸ் பண்ணிடுறான். இந்த சைடில் இருக்க பர்சன் ஹைஸ் கூட பிளிங்க் பண்ணாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். சுகாவும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மாஸ்க்கை மட்டும் கீழ் சைட்லேருந்து அப்படியே தூக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஃபேஸ் வந்து மேல் சைட்லேருந்து இறக்குனா தெரிஞ்சிடல. ஸோ அதனால லைட்டாக கீழ் சைட்லேருந்து மாஸ்க் எடுத்துகிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த பர்சனும் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறான். இப்போது சுகா தான் அப்படி பேக்கெட்லேருந்து இந்தா நீ கேட்டது. பேக்கெட்டில் வச்சுட்டு இவ்வளோ நேரம் யாரோ வந்து தர மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லை, சும்மா நீ அழகாக இருந்தியா, அதான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு. என்னதான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்? நீங்கள் சரியா இல்லை. அங்கேருந்து அந்த பர்சன் ஓட ட்ரை பண்ணுறாரு. சுகா தான், ஏய் காசுங்க. அதான்
நீங்கள் கிஸ் கொடுத்துட்டீங்களா, அதில் கடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பர்சன் ஓடிடுறாங்க. ஸோ ஷுகாவும் அப்படியே சிரிச்சிட்டு, பொய்யா சொல்கிற? பாக் ஜிமின், பாக் மின்னா நீ மாட்டுவல, அப்போ இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷுகாவும் அங்கேருந்து வந்துடுறாரு. இப்போ அப்படியே ஷுகாவோட வீட்டில் தான் கட்டுறாங்க. இப்போது ஜங்குக் தான் ஓடி வந்துட்டு, மச்சான் யார் பார்த்த வேலை தெரியுமா இது? என்னதுடா? நம்ம வீட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தானுங்களா, நியூவாக வந்திருக்கான ஒரு கமிஷனர், அவன் பார்த்த வேலைடா இது. ஓ, அவன் வேலையா? எனக்கு எப்பயோ தெரியும்டா. என்னது தெரியுமா? ஆமாண்டா, அவன் பேசுகிற இதில் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் தான் இந்த மாதிரி காரியம்லாம் பண்ணுவான்னு. சரி மச்சான், இப்போ என்ன பண்ணுறது? அவனை வர்றா, அவன் ஒரு ஒப்புக்குச்சப்பா மாதிரி தான். அவனை பற்றி எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தேன். அவன் சரியான டம்மி பாபாடா. நம்மக்கிட்டலாம் அவன் வேலைலாம் நடக்காது. நம்ம பார்த்துக்கலாம், எல்லாம் கரெக்டாக நடக்கும். சரி மச்சான், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஏய் ஷுகானா யார்ரா? எனக்கு தான் தெரியுமே, நீதான் கெத்து மச்சான். கெத்து. என்கிட்ட எவனும் இது பண்ண முடியாது. சரி மச்சான், நான் போயிட்டு வரேன். ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் ஷுகாவும் அப்புறம் போய் படுத்துடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே காலேஜ். இப்போது ஷுகா தான் அப்படியே கிளாஸில் வந்து உட்காரான். பார்க்குறான் ஜெமினோட பிளேஸில். ஜெமின் நல்லா சிட் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு இருக்கான். ஷுகாவே பார்த்துட்டு, என்னடா இது, எப்பவுமே தூங்கிட்டே இருப்பான், நீங்கள் எழுந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஷுகா அப்படி ஓரமாக சிரிச்சிட்டு அப்புறம் அவரும் வந்து லெசன் எடுக்கிறாரு. ஸோ ஜெமினும் வந்து நல்ல குழந்த மாதிரி அப்படி பாடலாம் கவனிச்சிட்ருக்காரு. இப்போது ஷுகா தான், ஜெமின் என் ரூமுக்கு வா. ஐயோ இவர் வர கூப்பிட்றாரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினும் இப்போ எழுந்துச்சு அப்படியே போகிறான். என்ன சார்? நேற்று நைட்டு எங்கே போனேன்? நானா? நான் வந்து படித்தேன் சார். படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கிட்டேன் சார். மார்னிங் எழுந்திரிட்டு திருப்பியும் படிச்சுட்டு சாப்பிட்டு நான் வந்துட்டேன் சார். ஓ, சாப்பிட்டு தூங்கினேன். நான் சாப்பிட்டு தூங்கினேன். ஃபுட்டு தான், வேறு என்ன? அப்போது வேறு எதுவும் சாப்பிடல. வேறு எதுவும் சாப்பிட்டியா சார்? ஓகே, நீ கிளம்பு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினும் போகிறான். இப்போ ஷுகா தான், இவன் சாப்பிட்லனா யார் கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ திருப்பியும் அதே பிளேஸில் இன்றைக்கி நைட் மீட் பண்ணுறாங்க. ஸோ வழக்கம் போல் ஜெமினும் வாங்குறதுக்காக நின்றுட்டுருக்கான். ஷுகா வந்து நின்றுட்டு, என்ன இன்றைக்கும் வாங்க வந்திருக்கா? இல்லை அர்ஜென்ட்டாக வேணும். சரி சொல்லு, யாருக்காக இது? உன்னை பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஜெமினும் வாங்கிட்டு அப்படியே நடந்து போகிறான். இப்போ ஷுகா தான், ஏய் காசு எடுத்துருவா, உங்கள் அப்பனா? இல்லை நான் தான். வந்து கொடு. காசு இல்லை, வேணா நேற்று மாதிரி ஒரு டீலிங் வச்சுக்கலாமா? நான் டீலிங்? அதான் ரசகுல்லா. அது நீங்கள் தானே சொன்னீங்க என்னோட லிப்ஸ் ரசகுல்லா மாதிரி இருக்குன்னு. உங்களுக்கு வேணும்னா இந்த ரசகுல்லாவை சாப்பிடுங்க. ஷுவரா? ஷுர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து லிப்ஸை வந்து பவுட் பண்ணி காட்டுறாரு. இப்போ ஷுகா தான் அப்படியே கிட்ட வந்துட்டு நோஸை வந்து அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுவாங்களே, நோஸை வந்து ஷேக் பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணிட்டு, இல்லை வேணாம் போ. சரி ஓகே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அங்கேருந்து போகிறான். ஷுகா தான் இப்போது ஒரு பைக் எடுத்துகிட்டு ஜிமினை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஜிமின் வந்து ஒரு பஸ் ஏறி அப்படியே வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கான். ஷுகாவும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்திருப்பான். ஜிமின் எங்கே போகிறான்னு. ஜிமின் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான். ஷுகா அப்படியே பார்க்குறான். ஓ, இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். ஸோ உள்ளே போனவுடனே ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அது வழியாக எகிரி குதிச்சு அப்படியே உள்ளே போகிறாரு. ஒரு பெரிய விண்டோ இருக்குது, அங்கே போயிட்டு நின்று பார்க்குறாரு. இப்போது அப்படியே அந்த ரூம் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பர்சன் அப்படியே உட்காந்துருக்கான் பித்து பிடிச்சா மாதிரி. இப்போது ஜெமின் தான் அந்த பர்சன் கிட்ட போய் நின்றுட்டு, டே நீ ஓகே தானே, இங்கே பாரு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் கொடுக்குறான். இப்போது ஷுகா அப்படியே பார்க்குறான். ஓ, இவனுக்கு இல்லையா அது, இவன் தான் அடிக்கிறானு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா எங்க அப்படி நினச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஜிமின் தான் அப்படியே, டே இங்கே பாரு, நீ கேட்டேன்னு நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்,
நீ ஆனால் ரொம்ப பண்ணுற டீ. இங்கே பாரு, இது நல்லதுக்கே கிடையாது. நீ ரொம்ப அடிக்ட் ஆனதால தான் நான் வந்து கொடுக்குறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து டே கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. டே தான் இப்போ, டேய் என்னடா இப்போ என்ன அடிக்ட் ஆனா என்ன? ஆ இதை நீ அடிச்சு பாரு, வேற உலகத்துக்கே போவ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போதையிலே பேசிகிட்டு இருக்காரு டே. இப்போ ஜிமின் தான், ஓ நீ கெடுறதோ இல்லாமல் என்னையும் கெடுக்கிறியா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அங்கேருந்து எழுந்து போகிறாரு. இப்போது இந்த சைட்லேருந்து சிவா எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. இதுதான் கதையா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போயிடுறாரு. டே இந்த சைட் போதி மருந்தும் எடுத்துக்கிட்டு அவரும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே மட்டையாயிடுறாரு. டைம் ஸ்கேப்ஸ் ஜிமின் தான் இப்போது காலேஜில் அப்படியே காட்டுறாங்க. அவன் ஒரு மாதிரி ஒரு இடம் உட்காந்துட்ருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருந்திருப்பான். சுகா ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்திருப்பான். அப்படியே ஜிமின் பார்க்குறான் அவன் நிற்கிற ஸ்டைல. இவ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு மீட் பண்ணுவனும் சுகாவும் அதே மாதிரி நிற்கிறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே எழுந்து நிற்கிறான். இது ஆகஸ்ட் டே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இருந்து அப்படியே போய் பார்க்குறான். இப்போது அவனும் க்ளோஸ்அப்பில் போய் நின்றுட்டு, ஏய் என்ன எதுக்கு இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து நிற்கிறா? இல்லை சார், நீங்கள் உங்களை நேற்று நைட்டு பார்த்தா மாதிரி இருந்துச்சு. அது என்ன நேற்று நைட்டு பார்த்தியா? எங்க? ஒரு முட்டை சந்தில். என்னது முட்டை சந்திலையா? நான் என்னடா பண்ண போகிறேன் முட்டை சந்திலா? ஆமாம்ல, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர், நீங்கள் ஏன் அங்கே வர போகிறீங்க? ஓகே நான் தான் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷிகாவும் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது ஜிமின் தான் அப்படியே குழப்பத்தோடையும் மண்டையை பிச்சுட்டு அங்கேயே நிற்கிறான். இப்போது அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஜங்குக் தான் இப்போது ஷிகா கால் பண்ணிட்டு, மச்சான் என்னடா இன்னைக்கும் போக முடியுமாடாங்க? டேய் என்னால் டெய்லியும் போயிட்டுருக்க முடியலடா. என்னடா நீ என்னடா பண்ணுற? இல்லைடா என்னோட ஆளுக்கு ஐயோ இதுக்கு தாண்டா லவ் பண்ணாதன்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஷிகாவும் புலம்பிட்டு இப்போது திருப்பியும் அதே பிளேஸில் போய் நிற்கிறார் நைட் டைமில். ஜிமின் வழக்கம் போல் அந்த பிளேஸ்க்கு வரான். வந்துட்டு இந்த வாட்டி எதுவுமே வாங்கலை. அப்படி அந்த பர்சனை மேலேங்கிலையும் பார்க்குறான். நான் அப்படி பார்க்குறேன். இல்லை உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் எங்கேன்னு தெரியல. ஓ என்ன சரி எங்கே பார்த்துருக்கா? அது கோவிலில் பார்த்துருக்கேன் உங்களை. கோயில்லையா? நாங்களாம் போக மாட்டோனே. ஆமால, இந்த மாதிரி இருக்கிறவங்க ஏன் அங்கே போக போகிறாங்க? அதான் வேறு யாரையோ பார்த்துட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டேன். என்ன நக்கலா? நக்கல்னு இல்லை, சொன்ன சும்மா. சரி என்ன வேணும்? இல்லை உங்கள் கூட கொஞ்சம் காஃபி சாப்பிட்லாமா? என்னது காஃபி சாப்பிட்லாமா? நான் என்ன சும்மா நின்றுட்டுருக்கேன்னு நினச்சிட்ருக்கியா? எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷுகாவும் சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். இந்த சைடில் இருக்க ஜிமின் தான், இல்லை சும்மா தான் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் ஜஸ்ட். என்ன பிடிச்சிருக்குண்ணா உன் கூட வந்து காஃபி சாப்பிடணுமா? அதுக்கு சொல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான். எனக்கு வேணாம், காஃபிலாம் எனக்கு பிடிக்காது. அப்போது பீரு? முறைக்காதீங்க, ஜஸ்ட்டு ஃபன்னு. இந்த ஃபன்னில் எனக்கு வேணாம், இப்போ வரியா? அட்லீஸ்ட் பண்ணாத சாப்பிட்றீங்களா? உனக்கு என்ன நக்கலா? இல்லையே சும்மா வாங்கலை சாப்பிட்லாம். எனக்கு எதுவும் வேணாம், நீ போறியா இங்கேருந்து? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் 2-3 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். இப்போது அந்த சைட்லேருந்து ஷுகா வேறு சைடுக்கு நடந்து போகிறாரு. ஸோ அவன் நடக்கிறத அப்படியே வந்து வீடியோ எடுக்கிறான் ஜிமின். எடுத்துட்டு இது ஷுகா சார் நடக்கிற மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜில் தான் அப்படியே பார்க்குறான் ஷுகா எப்படி நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகுது. இப்போது ஜிமின் தான், இவர் தானே, இந்த வாட்டி தப்பிக்க முடியாது, நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல, இன்னைக்கு கேட்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து கிளாஸில் உட்காந்துட்டு ஷுகா பாடம் எடுத்துகிட்ருக்காரு. ஜிமின் அப்படியே குறுகுறுன்னு ஷுகாவே பார்த்துட்ருக்கான். இப்போது ஷுகா வந்து ஜிமினை பார்க்கும்போது ஜிமின் ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு கண்ணடிக்கிறான்.
என்ன கண்ணடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே பார்க்குறான். ஜெமீன் எழுந்துரு. சொல்லுங்கள் சார். என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் பாடம் கவனிக்கிறேன் சார். அப்படியா? ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீனும் வந்து உட்காந்துக்கிறான். இப்போ சுகா தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லெசன் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அப்பப்போ ஜெமினியும் பார்க்குறான். ஜெமினும் ஒரு மாதிரி தெனாவட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறது, ரொமான்டிக்காக லுக் விடுறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ சுகா அதெல்லாம் கண்டுக்காமல் அவரும் கிளாஸ் விட்டு வெளியே போகிறாரு. இப்போது ஜெமீன் தான் அப்படியே சுகா பின்னாடி வராரு. வந்துட்டு சுகா அவர் ரூம்குள்ளே போகும்போது அவரும் ரூம்குள்ளே வந்துட்டு லாக் பண்ணிடுறாரு டோரை. ஏய் நீ என்ன பண்ணுறீங்க? இல்லை சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னு தான் வந்தேன். என்ன பேசணும்? இல்லை, உங்களுக்கு யாராவது ஆகஸ்டின்னு தெரியுமா? ஆகஸ்டியா? யார் அது? உங்களுக்கு தெரியாதா? ஆமாம் தெரியாது. இப்போது எதுக்கு லாக் போட்டேன்? போய் அன்லாக் பண்ணு. சார் உங்ககிட்ட பேசணுன்னு தானே சார் வந்திருக்கேன். என்ன பேசணும்? உங்களுக்காக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் காட்டுறான். ஸோ சுகா அதை வாங்கிட்டு என்ன இருக்கு உள்ள? நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்கள் சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் மெதுவாக அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா 3 ரசகுல்லா தான். இப்போது ஜிமின் தான் அப்படியே நக்கலாக சிரிக்கிறான். சார் உங்களுக்கு ரசகுல்லானா பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன், அதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன நக்கலா? நக்கல்லாம் இல்லை சார், நிஜமாக உங்களுக்கு ரசகுல்லா பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸை அப்படியே பைட் பண்ணி காட்டுறான். இப்போ சுகா தான். சரி நீ இங்கேருந்து போ. ஏன் சார் அதுக்குள்ளேயே துரத்துறீங்க? நீங்கள் ரசகுல்லா சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் போகலான்னு நினச்சேன், அதுக்குள்ளேயே துரத்துறீங்க. ஏய் போன்னு சொன்னேன். போக மாட்டேன், நீங்கள் ரசகுல்லா சாப்பிட்டா தானே போவேன். இப்போ என்ன ரசகுல்லா சாப்பிட்ணுமா? ஆமாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் இப்போது அந்த ரசகுல்லா எடுத்து அப்படியே வாயில் வைக்கிறான். ஸோ ஒரு சைடில் சாப்பிட்டு அப்படியே ஜிமினோட லிப்ஸில் போயிட்டு அப்படியே வைக்கிறான் அந்த இன்னொரு ரசகுல்லா சைடையும். இப்போ ஜிமினுக்கு தான் ஐஸ்லாம் ஒயிட் ஆகுது. இப்போ சுகா தான் சாப்பிட்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரசகுல்லாவோட அப்படியே ஜிமினோட லிப்ஸையும் போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணி இழுக்கிறான். அவள் தான் ஜிமின். சார் என்ன பண்ணுறீங்க? இதானே சொன்னேன் ரசகுல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி, அதான் ரசகுல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜெமீனுக்கு உயிரே இல்லை, அங்கேருந்து தலை தெறிக்க போடுறான் அவன். கன்ஃபார்ம் அவன்தான் ஆகஸ்டி சுகா, நீ தானே, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் லிப்ஸை பைட் பண்ணிட்டான். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குடுகுடுன்னு கிளாஸில் போயிட்டு உட்காந்துட்டு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த சைடில் சுகா தான் நெக்கில் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். இந்த சைட்லேருந்து ஜங்கு கிட்டேருந்து கால் வருது. சுகா என்னடா? இல்லை என் ஆளை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன்டா. என்ன ஆச்சு? இல்லை அவன் வந்து ஓவரா போதை எடுத்துட்டு. சரி ஓகே போய் பாரு நான் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் விட்டுடுறான். இப்போ ஜங்குக்கு தான் ஹாஸ்பிட்டலில் அப்படியே டீயோட ஹேண்ட்ஸ் பிடிச்சிருக்கான். ஏன்டா இப்படி பண்ணுறா? சே ஜங்கு, நான் ஒன்றும் வேணும்னு பண்ணல சரியா? நீ பண்ணுற பிஸ்னஸ் பிடிக்கலன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஜங்கு. என்னைக்காச்சும் ஒரு வாட்டியாச்சும் கேட்டியா நீ? அதான் உன்னோட பொருள் எடுத்து உனக்கே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ சொல்கிறான். இப்போது ஜங்குக் தான் அப்படியே ஒன்று வச்சுனா ஏன்டா வெறுப்பேத்துற? இது நாங்கள் என்ன போதையாளர் எடுத்துக்கு போகிறோம், ஜஸ்ட்டு எல்லாமே இம்போர்ட் தான் பண்ணுறோமே, நாங்கள் லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கட்டே. என்னை பார்த்தா லூஸ் மாதிரி தாண்டா தெரியும். இப்போ நான் அவ்வளோ லவ் பண்ணுற ஒன்று இதை பண்ணாதன்னு சொன்னால் அது நல்லது இது கெட்டது இதுன்னு எனக்கு தெரியாமலையா? சொல்லு. அது கெட்டதுன்றதால தான் வேணான்றான், புரியலையா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு டீ பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் சரிடா நான் விட்டுறேன் போதுமா? சொன்னால் போதாது, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. சரி இருக்க உன் கூட. பார்க்குறேன் நானும். அதான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னடா ஓவராக தெனவட்டா பண்ணிகிட்டு இருக்க நீ? பாரு ஜங்கு, என்னை பார்த்தா அப்படி தான் தெரியும் உனக்கு. ஏன்னா உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். என்னை பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி தான் தெரியும். உன்னை யாரும் இவ்வளோ லவ் பண்ணியிருக்க மாட்டாங்கடா. அதான் உனக்கு தெரில என்னோட அருமை. வேறு யாராவது இருந்தால்
என்னை விட்டுருக்கவே மாட்டாருங்க. ஆனால் நீ என்னை அசால்ட்டாக விடுற. இதுக்கு தான் ரொம்ப லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. என்ன பண்ணுறது, மற்ற பசங்க மாதிரி என்னால் இருக்க முடியல. மேலே லவ் காட்டாமல் வெறுப்பு காட்டணும்னு எனக்கு தோண மாட்டேங்குது. எனக்கு லவ் மட்டும் தான் காட்ட தோணுதுன்ட்ட. ஆனால் உனக்கு அது வெறுப்பாக இருக்குல்ல ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறான். இப்போ ஜங்குக் தான் எதுவுமே பேச முடியல அவனால். டே ஐயோ சரி, உனக்கு என்ன, இந்த பிஸ்னஸ் நாங்கள் பண்ணக்கூடாது அவ்வளோதானே? நாங்கள் இல்லை, நீ பண்ணக்கூடாது, சுகா பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அவனுக்கு A to Z வரைக்கும் அவனுக்கு எல்லாம் தெரியும் அதை பற்றி. ஆனால் நீ தெரிஞ்சாலும் பண்ணக்கூடாது. ஹெல்த்தி பிஸ்னஸ் இல்லை இது. என்றைக்காக இருந்தாலும் இதை மாட்டுவாங்க. நீ அந்த மாதிரி நிலைமையில நிற்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஜங்குக். வேணாம், அதுக்கு தான் சொல்கிறேன். சரி டி, நான் யோசிக்கிறேன்னா இல்லை, நீ பண்ணக்கூடாது அவ்வளோதான். சரிடா, பண்ணலை, இந்த மாதிரி எடுத்துக்கிறது ஸ்டாப் பண்ணு சரியா? ஸ்டாப் பண்ணுறான். சரி, உனக்கு யார் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தர்றது? என் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டா? ஆமாம், ஜெமின். ஓ, இது வேறையா? அவனை எடுத்துப்பானா என்ன? ஐயோ, அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் வாங்கிட்டு வர சொல்லி கம்பல் பண்ணுவான் அவனை. இனிமே எடுத்துக்காம இரு. இது நீ ஓவராக எடுத்துக்கிட்ட, எனக்கு தெரிஞ்சு நீ அடிக்ட் ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஜங்கு, நீ இருக்கிற வரைக்கும் வேறு எது மேலேயும் அடிக்ட் ஆக மாட்டேன். ஏன்டா இப்படி பேசுகிற? சிரிப்பு தாண்டா வருது. நிஜமாக தாண்டா சொல்கிறேன். என்னோடய அடிக்ஷன் நீ தான். இதுக்கு மேலே வேறு எந்த அடிக்ஷனும் வராது எனக்கு. சரி, இன்னைக்கு இதுக்கு மேலே நீ ட்ரக்ஸ் எடுத்துக்காம இரு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் டேயோட ஃபோர்ஹெட்டில் போயிட்டு கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைட்லேருந்து சுகா தான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்கான். ஸோ நிஹோ வந்திருப்பார்ல ஒரு கமிஷனர், அவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சுகா அதை பார்த்துட்டு போயிட்டானா, அதுக்குள்ளே போயிட்டான் சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். இப்போது ஜங்குக் தான் இந்த சைட்லேருந்து கால் பண்ணுறான் சுகாக்கு. மச்சான், நியூஸ் பார்த்தியாடா, அவன் மாறிட்டான். மாற்றினது நான் தானே மச்சான், வேறு லெவல் ராணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பழைய மாதிரி குட்ஸ்லாம் வந்து அப்படியே லாரியில் போயிட்டுருக்கு. எல்லா செக் போஸ்ட்லேயுமே செக் பண்ணிவிட்டு அவங்களும் விட்டுடுறாங்க. சுகா வந்து கொஞ்ச நாள் காலேஜ் போகாமல் இருந்திருப்பார். ஸோ அவருக்கு இங்கே ஒர்க் டைட்டாக இருந்திருக்கும். ஸோ போகாமல் இருந்திருப்பார். இப்போது ஜமீன் தான் அப்படி இப்படின்னு தேடி சுகாவோட அட்ரஸ் பிடிச்சிடுறான். அவன் அப்படி சுகாவோட வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறான். எம்மாடி, எம்மா பெரிய வீடு. இந்த வீட்டுக்குள்ளே இவன் மட்டும் தனியாக இருப்பானா? ஒரு வேளை மேரேஜ் ஆகிருக்குமோ, குடும்பத்தோடு இருக்கானா உள்ள? இரு வர அப்படின்னு சொல்லிட்டு மீனும் உள்ளே போகிறான். சுகா அங்கே இருக்க பேர்ட்ஸ்க்கெலாம் வந்து ஃபுட் போட்டுட்ருக்கான். இப்போது ஜிமின் பார்த்துட்டு சுகா சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். சுகா திரும்பி பார்த்துட்டு நீ என்ன பண்ணுறீங்க, எப்படி தெரியும் அட்ரஸ் உனக்கு? அதெல்லாம் வாங்கிட்டேன் சார். என்ன காலேஜுக்கு ரொம்ப நாளாக அழகானும் 1 வீக்காக தான் வரல. இங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சு வீட்டில், அதான் வரல. ஓ அப்படியா, சரி சரி. நீ எதுக்கு வந்த? என்னென்னா மிஸ் பண்ணுறியா என்ன? மிஸ்ஸிங்கா? அதெல்லாம் இல்லை, ஸ்டடீஸில் கொஞ்சம் டவுட், அதான் வந்தேன். ஓ அப்படியா, நான் சப்ஜெக்ட்லாம்? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஜங்குக்கு வரான். மச்சான், என்னடா பண்ணுற? யார் இது? ஏன் வந்து ஜிமின்ரா. ஜிமினா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜிமினோட ஃபேஸை பார்க்குறான். ஜிமின் அப்படியே க்யூட்டாக ஜங்குக்கு ஒரு ஸ்மைல் கொடுக்குறான். ஜங்குக்கு பார்த்துட்டு ஜிமின், எங்கே கேள்விப்பட்டனே இந்த பேரை, என் பேர் கேள்விப்பட்டீங்களா, நான் அவ்வளோ ஃபேமஸா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து நிற்கிறான். இப்போது சுகா தான், நீ என்ன சொல்ல வந்த அதை சொல்லு. அதுவா, ஒரு சப்ஜெக்டில் டவுட்டு. என்ன டவுட்டு? இல்லை, ரசகுல்லாவில் வந்து ஜீரா இருக்குமா, ஜீராக்குள்ளே தான் ரசகுல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். மச்சான், நீ ரசகுல்லா பற்றிலாம் லெசன் எடுக்கிறியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ. இருடா, நான் கேட்டு போகிறேன். சொல்லுங்க ஜிமி, என்ன அது? அதுவா, ரசகுல்லா. போடா எங்கிறது. இருடா, கேட்டு போகிறேன். ஜங்கு,
வந்து போறியா? உன் ஆள் தான் சீரியஸாக இருக்காளா அங்கே இப்போ போடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அனுப்பிடுறாரு. இப்போ ஜிமின் தான் நான் வந்து சொல்லி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சுகா தான் ஏய் நான் இப்போ என்ன பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்திருக்கியா? இங்கே பாருங்க சுகா, நீங்கள் தான் ஆகஸ்டினும் தெரியும், நீங்கள் சுகா மின்யங்கினும் தெரியும். சரி இப்போ என்ன அதுக்கு தெரிஞ்சா என்ன? இல்லை, நீங்கள் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறீங்க, அப்புறம் நைட் டைமில் அந்த ஒர்க்கும் பண்ணுறீங்க. எதுக்கு இதெல்லாம்? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? தேவையில்லாத விஷயம் இது. தேவையில்லாத விஷயந்தான், பட் அப்படின்னு சொல்லிட்டு ஷிகாவோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறான். என்ன பட்டு? எனக்கு உங்களை என்ன எதுக்கு இப்போ கையப்ப செய்கிற? உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். எனக்கு ஒரு டவுட். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளே யார் யார் இருக்காங்க? அதுவா, அது என்னோட 10 மேட்ஸ் இருக்காங்க. 10 மேட்ஸா? அப்போது உங்கள் ஒய்ஃபு குழந்தைங்களாம் இருக்காங்களா உங்களுக்கு? எனது ஒய்ஃபு குழந்தைங்களா? அதெல்லாம் இல்லை. நிஜமா இல்லைல்ல? ம் இல்லை. உங்களை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினும் உள்ளே ஓடி போய் பார்க்குறான் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கேயும் கத்திட்டு ஓடுறான். இப்போது எல்லாருமே தேடிட்டு இப்போது ஷிகா கிட்ட வந்து நிற்கிறான். ஐயோ மூச்சு இருக்குது. ஒரு ஆள் இத்தனை ரூமா கட்டி வைப்பீங்க? உனக்கு என்ன வேணும் இப்போது? இல்லை, சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஷிகாவை கூட்டிகிட்டு போகிறாரு உள்ள. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஷிகா பின்னாடி ஓடி வரான். இப்போது ஷிகாவும் போயிட்டு ஒரு சோஃபாவில் உட்காரான். அவன் ஒரு சொடக்கு தான் போடுறான். எல்லாருமே எடுத்துகிட்டு வந்து ஃபுட்டை அப்படியே நீட்டுறாங்க. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு இவ்வளோ ஃபுட்டா? உனக்கு தான் சாப்பிடு. ஓகே. இப்போது மீன் தான் அப்படியே அந்த ஃபுட்லாம் பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு டெசர்ட் சைட் பார்க்குறான். அங்கே பார்த்தா குலாப் ஜாமுன், ரசகுல்லா, பால்கோவா அண்ட் தென் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குது. ஸோ ஜிமின் அப்படியே அந்த ரசகுல்லா பார்த்துட்டு அப்படியே ஷிகாவோட ஃபேஸை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அவன் ஃபேஸில் மறைச்சிட்டு ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஏய் என்ன எதுக்கு இப்போ ஷை ஆகுறா? இல்லை சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடுத்து எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டு லாஸ்ட்டாக அந்த குலாப் ஜாமுன் அண்ட் ரசகுல்லா எல்லாமே வந்து சாப்பிடும்போது அப்படியே ஷிகாவை பார்த்துட்டே பைட் பண்ணுறாரு. இப்போது ஷிகா பார்த்துட்டு எதுக்கு அப்படி பார்க்குற? சும்மா பார்த்தேன். உங்களுக்கு வேணுமா குலாப் ஜாமுன் ரசகுல்லா? எனக்கு வேணாம். வேணாமா? கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம் வேணாம். சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் எல்லாமே சாப்பிட்டு முடிக்கிறான். ஸோ இப்போது ஷிகா தான் சாப்பிட்டு முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஷிகா இப்போ ஒரு ரூமுக்கு தான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு ஜிமினை. ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே டோர் லாக் பண்ணிவிட்டு அந்த டோரோடையே வச்சுட்டு ஜிமினை லாக் பண்ணுறான். என்ன எதுக்கு என்ன இப்படி பிடிச்சிருக்கீங்க? ஷிகா தான் என்ன ரொம்ப டெம்ட் ஏத்துற? நான் என்ன டெம்ட் ஏத்துனேன்? ஏய் நடிக்காதரா, நான் தான் பார்த்துட்டு இருந்தேனே நீ ஒரு பைட்டும் சாப்பிடும்போது என்ன எப்படி பார்த்தேன்னு. சரி அதுக்கே இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? நீ சாப்பிட்ட, நான் சாப்பிடணும்ல. போய் சாப்பிடுங்க, கீழே தான் இருக்குல்ல. எனக்கு அது வேண்டாம், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லிப்லேயே போயிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஜிமினும் அப்படியே பேக் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜிமின் இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பானே, வேணும்னே ஷிகாவை வெறுப்பேற்றி அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருக்கும் அப்படியே கிஸ் போயிட்டே இருக்கு. ஷிகாவோட கை தான் சும்மா இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் ரப் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜிமின் அப்படியே ஷிகாவை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறான். இப்போது ஜிமினோட நெக்கு அப்படியே ஹார்ம்ஸு எல்போ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு அப்படியே அவனோட ஹேண்ட்ஸ்லேயும் கிஸ் பண்ணுறான். சொல்லிட்டு இப்போ திருப்பியும் போயிட்டு நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஜிமினும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஷிகா தான் கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே ஜிமினோட ஃபேஸ் பார்க்குறான். அவன் ஒரு மாதிரி சிரிங்கிட்டே இருக்கான். ஓய் என்ன ரொம்ப என்ஜாய் பண்ணுற போல என் கிஸ்ஸா? இல்லையே, யார் சொன்னா? நான் தான் பார்த்தனே, உன்னோட ஸ்மைல்லே தெரியுது எனக்கு. அதெல்லாம் இல்லை. அப்படியா? ஆமாம். என்ன நான் போகிறேன்.
எங்கே போகிற? இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே போகிறேன்னா புரியலையே. என்ன ஆரம்பிக்கல எல்லாம் அதுதான். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு திருப்பியும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் போட்டு அப்படியே போதாங்க. ஸோ வீடியோ ஹேண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இதோ நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். சரங்கையாமி டேட்டா.